Hey guys, welcome to Shadows Artistry. இன்னைக்கான வீடியோல சிம்பிளான ஒரு பிளான்டர் ஐடியா தான் பார்க்க போறோங்க. நம்ம வாங்கக்கூடிய ஹார்லிக்ஸ் டப்பாங்க, சிம்லாக் டப்பாங்க, இந்த மாதிரி பால் பவுடர், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி டப்பாங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட அலுமினியம் ஃபாயில் மாதிரி ஒரு கவர் போட்டிருப்பாங்க. இந்த கவர் யூஸ் பண்ணி தான் நம்ம பிளான்டர் செய்ய போறோங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. நம்ம பெருசா கலர் அடிக்க போறதில்ல, எதுவுமே பண்ண போறதில்ல. தேவைப்படுற அளவுக்கு இந்த அப்பர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு கீழே வந்து ட்ரைனேஜ்க்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே பிளான்டர் வைக்க போறோங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஐடியாஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் ஆட்டாவோட பேக் வச்சு பண்ணியிருக்கேங்க. மாடியில் வைக்கும்போது வெயில் தாங்காமல் அப்படியே போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா அந்த கவர்லாம் இத்து போயிடுச்சு. கீழே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். கீழே வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நிழல் பகுதியில் வைக்கும்போது அது ஓகேவாக தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலைங்க. கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஐடியா தான் இது. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா கவரையும் எடுத்துக்கோங்க. இதோட மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க, நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட கீழ்ப்புறத்தில் ஒரு சின்ன கட் போடுங்க. தண்ணி வெளியே போகிற அளவுக்கு இருந்தால் போதுமானதுங்க. இப்போ இதே மாதிரி இருக்கிற I feel nauseous, believe me. Never had a lot of shit come easy. Had to work hard, struggle just to be me. Had to rise up just so they could see me. Did what I had to do just to feed me. And what was left over I put towards my dreaming. But the only thing in life that has meaning are the things you gotta work for, believe me. Take into your hands a plan, your own hands can land your own brand. And damn, I feel like no one takes accountability. They want the credibility, convincingly unwilling to put in the fucking hours it takes to get some power. Don't be fucking sour, take a cold shower, scream until you're louder, work until you're prouder. And fuck all the doubters, they're just fucking downers. I swear to God they all let me down. I always fought just to wear the crown. I'm pissed off at these fucking clowns who were all taught they deserve it now. இந்த செடி இருக்கு. அந்த செடி தான் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் பிளான்டர்ல வைக்க போறோம். இப்போ இந்த செடியுமே பாருங்கள் ரொம்ப குட்டியாக வச்சோம். இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள். அதனால இந்த செடி வந்து சும்மா அது வந்து சர்வைவ் ஆகணுமே அப்படின்னு வைக்கிறத தாண்டி இதில் நல்லாவே வளருது. அதோடவே இந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மண் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தண்ணி ஊற்றினாலுமே வெளியே வந்துடுது. எதுவுமே வந்து தேங்கி நிற்கிறது இல்லை. செடியும் நல்லபடியாக வளருது. நல்ல வெயிலில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஃபேட் ஆகுதோ, இந்த கவர் எந்த விதத்துலையுமே டேமேஜும் ஆகாமல் நல்லபடியாக இருக்குது. ஸோ இந்த பிளான்டர் வந்து ஒரு அவுட்டோர் பிளான்டராக கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா நம்ம வெளியே தான் வச்சுருக்கோம். இது தவிர நம்ம வெஜிடபிள் கார்டனுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாங்க. இந்த முள்ளங்கி, கேரட் மாதிரியான செடிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அது தவிர எந்த செடியெல்லாம் வந்து ஒரு சின்ன பாட்டிலே வச்சா போதுமானதோ அந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம இந்த பிளான்டருக்குள்ளே வச்சிடலாம். இந்த ஃபாயில் எல்லாம் நீங்கள் ஒரு இண்டோர் பிளான்டராக கூட யூஸ் பண்ணலாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கரெக்டாக அழுத்தி கரெக்டான இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கும். அப்படி நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா சாஞ்சு கீழே விழுகிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இது இண்டோர் பிளான்டரை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, நல்ல பெருசாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிளான்டர் வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த ஃபாயிலோடு சேர்ந்து பிளான்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது புது ஐடியாலாம் எதுவும் இல்லைங்க. ஏற்கனவே எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான்.
வீட்டுக்குள்ளே நம்ம பிளான்டர் வைக்கும்போது தண்ணி கசியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஒரு பிளான்டருக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற ஒரு பிளான்டர் எடுத்து உள்ளே வைப்பாங்க. அதே ஐடியாவை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இதில். இந்த பிளான்டரை நீங்கள் செய்யறதுக்கு உங்கள் காசோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் பண்ணி உங்கள் நேரத்தையும் செலவு பண்ண போகிறது இல்லைங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.